ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முத்தழகு சீரியலோட ரிவ்யூவை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே பேச்சு கோட்ல பூமி அஞ்சலியோட கர்ப்ப விஷயத்துல சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு பேசினதை அஞ்சலி ரெஜினா மூலயமா தெரிஞ்சுக்கிட்டு பூமி மேல ரொம்பவே கோவப்பட்டு அங்கிருந்து போறாங்க. அதே மாதிரி முத்தழகும் என்னதான் இந்த விஷயத்துல பூமி மேல கோவம் இல்லைனாலும் அவங்க மேல ரொம்ப பெரிய வருத்தம் இருக்குன்றத பூமி கிட்டே தெரிவிக்கிறாங்க. ஆனா பூமியோ யாரு என்ன சொன்னாலும் சரி, கண்டிப்பா என்னால அஞ்சலியோட சேர்ந்து வாழ முடியாதுன்ற முடிவுல தெளிவா இருக்காங்க. அப்போ இதை பாக்குற அஞ்சலி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஆனா ரெஜினாவோ அஞ்சலியோட முட்டாள்தனமான அன்பை பார்த்து ரொம்பவே கோவப்பட்டு இருக்காங்க அவங்க மேல. ஆனா அஞ்சலி அவங்கள பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம பூமி கிட்ட எப்படியாவது இதை பத்தி பேசி இந்த பிரச்சனையை தீர்த்தலாம்னு சொல்லிட்டு வழியே வந்து பூமி கிட்ட பேச வந்தாலும் பூமி அவங்களை கொஞ்சம் கூட கண்டுக்காம அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க ரெஜினாவும் அஞ்சலியோட முட்டாள்தனமான அன்பை அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அஞ்சலி எதை பத்தியுமே கேட்கறதா இல்ல. இன்னொரு பக்கமும் முத்தழகு ஒரு பக்கம் பூமியோட கேஸ்ல அஞ்சலியோட விஷயத்தை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு வருத்தமா இருந்தாலும், இன்னொரு பக்கமும் அவங்களோட கர்ப்ப விஷயத்துல அவங்களோட அம்மாக்கு நடந்த மாதிரியே தனக்கும் நடந்துடும் சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்திலுமே ரொம்பவே பயத்தோட இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு சின்ன சின்னதா சாதாரணமா வலி ஏற்படும் போது கூட அவங்க ரொம்பவே பயந்து பூமி கிட்ட உளறிக்கிட்டே இருக்காங்க. அப்ப இதை பாக்குற பூமியுமே பேசாம முத்தழகோட பயத்தை கிளியர் பண்றதுக்காகவாவது டாக்டர் கிட்ட போகலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா கரெக்டா அப்ப பார்த்து அங்க வந்த ஸ்வேதாவும் முத்தழகு எதுக்காக இப்படி பண்றாங்கன்றத கரெக்டா கண்டுபிடிச்சு பூமி கிட்ட அதை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பூமியுமே ஆமா, முத்தழகுக்கு அவங்களோட அம்மாக்கு நடந்த மாதிரி அவங்களுக்கும் நடந்துன்ற பயம் இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இந்த பயத்தை போக்குறதுக்கு நான் என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்வேதாவும் ஒரு டாக்டரா இருக்கனால இந்த மாதிரி நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். அதனால இப்போதைக்கு நீங்க அவங்களோட மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கணும். அவங்களுக்கு பிரெக்னன்சி டெலிவரி ரிலேட்டடா எதையுமே யோசிக்க விடாதீங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது கூட அவங்களுக்கு ப்ரெஷரா இருக்கலாம். நீங்க பேசாம அவங்கள ஒரு நாள் ஃபுல்லா டூர் மாதிரி வெளியே கூட்டிட்டு போயிட்டு வாங்களே அவங்களுக்கு. அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்டான என்விரான்மெண்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதே சமயம் அவங்க மற்ற விஷயங்களை பத்தி யோசிக்கிறதுனால இந்த பயம் அவங்களை விட்டு கொஞ்சம் ஒரேடியே போகலனாலும் தற்காலிகமாவது அவங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. உடனே இது கேட்ட பூமியும் இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கு, நானும் முத்தலுக்கு கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு உடனடியா அவங்க ட்ரிப்புக்கு கிளம்புறதுக்காக எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட ஸ்வர்ணமும் முத்தலுக்கு பூமியும் வழியில சாப்பிடணுன்றதுக்காக ஒரு பெரிய கேரியர் ஃபுல்லா சாப்பாடு நிரப்பி பூமி கிட்ட ரொம்பவே அன்பா கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து பூமியும் ஃபர்ஸ்ட் என்னதான் ஸ்வர்ணத்தை பேசியே கிண்டல் பண்ணாலும் இன்னொரு பக்கமும் சோசமலையுமா அந்த சாப்பாடையும் எடுத்துக்கிறாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க அஞ்சலியும் பூமி கிட்ட ரொம்பவே பாவமா வந்து என்ன பூமி என்னை விட்டுட்டு முத்தலுக்கு கூட மட்டும் தனியா ட்ரிப்புக்கு போறியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா பூமியும் அஞ்சலின்ற ஒரு உருவம் அவங்க முன்னாடி நிக்காத மாதிரி அப்படியே கண்டுக்காம அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அப்ப இதை பாக்குற ரெஜினாவும் பாத்தியா, உன்னோட பூமி நீ தான் அன்பு அன்புன்னு பின்னாடியே சுத்திட்டு இருக்க, அவன் பாரு உன்னை பத்தி கொஞ்சம் கூட கண்டுக்காம இருக்கா, ஏன் நீ பேசுறதுக்கு கூட ரிப்ளை பண்ணாம இருக்கா, இவனோட அன்பு தான் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட அஞ்சலியுமே ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு பூமி எதுக்காக நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு அங்கிருந்து ரொம்பவே சோகமா கிளம்பி போயிடுறாங்க. அப்ப இதை பாக்குற ரெஜினாவும் என்னோட பொண்ணோட சோகத்துக்கு காரணமான யாரையும் நான் சும்மா விட மாட்டேன், ஏன்னா சின்ன வயசுல இருந்து என்னோட பொண்ணு என்ன ஆசைப்படுறாலோ அதை நான் அவளுக்கு கொடுத்தே தீருவேன், அதனாலதான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்தும் இந்த வீட்டுல நானே வந்து தங்கியிருக்கேன். ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சிருச்சு, இந்த முத்தலுக்கும் அவளோட வயிற்றுல வளர்ற குழந்தையும் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா பூமி என்னோட பொண்ணை கண்டுக்கவே போறதில்லை. அதனால என் பொண்ணு வாழ்நாள் முழுக்க பூமியோட அன்புக்காக ஏங்கிக்கிட்டு இங்கேயே அடிமை மாதிரி தான் இருக்கணும். ஆனா என் பொண்ணு அப்படி ஒரு வாழ்க்கை வாழ நான் விடவே போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ரொம்பவே கொடூரமா யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமா பூமியும் முத்தலகு கார்ல ஏறி போறதையே வில்லத்தனமா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா மாடியில நின்று பூமியும் முத்தலகும் ரொம்பவே சந்தோஷமா கார்ல ஏறி ட்ரிப்புக்கு போறத ரொம்பவே சோகமா அழுதுகிட்டே அஞ்சலி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அங்க போன ஸ்வேதாவும் அஞ்சலிக்கு ஆறுதலா பேசுறதுக்காக அவங்க கிட்ட போறாங்க. ஆனா அஞ்சலியோ ஸ்வேதா கிட்ட ரொம்பவே பாவமா பாத்தியா ஸ்வேதா, அந்த முத்தலகு என்னோட உரிமை எல்லாத்தையுமே பறிச்சுட்டா, இப்ப பூமி என் கூட பேச கூட மாட்டேன்றான். ஆனா அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே முத்தலக மட்டும் தான் பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறாங்க, ஏன் நீ கூட அந்த முத்தலகுக்கு தான் சப்போர்ட்டிவா எல்லாமே பண்ற, நீ என்ன சுத்தமாவே மறந்துட்டல, இதுக்கு முன்னாடி நீயும் நானும் எப்படி இருந்தோம், ஆனா அந்த முத்தலகு நடுவுல வந்ததுனாலதான் நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல இவ்வளவு பெரிய கேப், இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த முத்தலகு தான். அவதான் வெளியே பார்க்க நல்லவ மாதிரி இருந்துகிட்டு உள்ளுக்குள்ளேயே இருந்து என்னை எல்லார்கிட்டயுமே இருந்து கெட்டவளா காட்டி பிரிச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எப்படியாவது ஸ்வேதாவுக்கும் முத்தலகுக்கும் இருக்கிற பாண்டிங்க உடைக்கணுன்றதுக்காக முத்தலக பத்தி இல்லாதது பொல்லாததெல்லாம் பேசி அவங்களோட மனசை மாத்துறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா ஸ்வேதாவோ இதுக்கு முன்னாடி இருந்த பழைய ஸ்வேதாவா இல்லாத காரணத்தினால இப்போ முத்தலகோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட உண்மையான குணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதுனாலையும் அஞ்சலி கிட்ட, அஞ்சலி இந்த இதுல தப்பு முத்தலக மேல இல்ல உங்க மேலதான், ஏன்னா இதுக்கு முன்னாடியே நான் உங்ககிட்ட பூமி மாமாவும் முத்தலக அக்காவும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால உங்களோட காதல நீங்க மறந்துருங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவோ வார்னிங் பண்ண, ஆனா நீங்க என்னோட பேச்ச கொஞ்சம் கூட காதலியே வாங்காம பூமி மாமாவை அடையணும்ன்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள ஏமாத்தி இந்த குழந்தைய உங்க வயித்துல சுமந்துட்டு இருக்கீங்க. ஆனா அப்ப கூட எங்க முத்தலக அக்கா உங்களை பத்தி எந்த தவறான வார்த்தையும் சொல்லல, ஏன்னா இதுல தப்பு உங்க மேலன்றது எல்லாருக்குமே தெரியும், அது உங்களுக்கும் சேர்த்துதான். நான் இதுக்கு முன்னாடி கூட நீங்க பூமி மாமா மேல உண்மையான அன்பு வச்சிருக்கீங்கன்னு தான் நினைச்சேன், ஆனா நீங்க என்னடானா உங்களோட சுயநலமான அன்புக்காக பூமி மாமாவையும் முத்தலக அக்காவையும் இப்ப வரைக்கும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட
கேட்ட அஞ்சலி ரொம்பவே கோவமா, என்ன ஸ்வேதா, அந்த முத்தலுக்கு மேல இருக்க பாசம் என்னோட அன்பை எல்லாரும் முன்னாடியுமே பொய்யா காட்டுதா என்ன? அது மட்டும் இல்லாம நீ கூட நான் பூமி மேல வச்சிருக்க அன்பு பொய்ன்னு நினைக்கிறியா என்னன்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஸ்வேதாவும் ரொம்பவே பொறுமையோட அஞ்சலி கிட்ட, நீங்க வச்சிருக்க அன்பு பொய்ன்னு நான் சொல்ல வரல, ஆனா முழு உண்மையா இல்லன்னு சொல்ல வரேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட அஞ்சலி, அது என்ன முழு உண்மையா இல்ல அப்படின்னா அதோட அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஸ்வேதாவும், நீங்க பூமி மாமா மேல உண்மையா முழுசா அன்பு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களோட விருப்பம் தான் உங்களோட விருப்பமா இருக்கும். நீங்க இப்படி உங்களோட இந்த கண்மூடித்தனமான அன்பை பூமி மாமா மேல திணித்தி அவங்களையும் அவங்க கூட இருக்கவங்களையும் கஷ்டப்படுத்த மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அஞ்சலியோட மண்டையில நல்லா உரைக்கிற மாதிரி அவங்க கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அப்ப ஸ்வேதா தான் பூமி மேல வச்சிருக்க அன்பையே கொச்சப்படுத்துற மாதிரி பேசிட்டு போறத பார்த்துட்டு ரொம்பவே அஞ்சலி வருத்தப்பட்டது மட்டும் இல்லாம கண்ணீர் விட்டு அளவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா அங்க வந்த ரெஜினாவும், எதுக்காக அஞ்சலி அழுதுகிட்டு இருக்க, எல்லாத்தையும் நான் சரி பண்ணிக்கிறேன், உனக்காக இந்த பூமியை உன் கூட சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அஞ்சலியோ, அம்மா நீயாவது நான் பூமி மேல உண்மையாதான் அன்பு வச்சிருக்கேன்றத முழுசா நம்புறல்லம்மா, இந்த வீட்டுல இருக்கவங்க யாருமே என்னோட அன்பை நம்பலன்றதை எனக்கு நல்லாவே புரிய வச்சிட்டாமா ஸ்வேதா. அது மட்டும் இல்லாம அவ பேசுறதை கேட்டுட்டு நானே ஒரு நிமிஷம் ஒருவேளை பூமி மேல நம்ம உண்மையான அன்பு வைக்கலையோ, நம்மளோட சுயநலத்தால தான் பூமி கூட வாழ விருப்பப்படுறோமோன்னு சொல்லிட்டு நினைக்கிற அளவுக்கு ஸ்வேதா என்கிட்ட பேசிட்டு போயிட்டாமா. ஆனா நான் பூமி இல்லாம என்னால வாழ முடியுமான்னு கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்ததுக்கே என்னால முடியாதுன்னு தோணுதுமா. ஏன்னா பூமி இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால கண்டிப்பா இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. அவன் என் கூட பேசலனாலும் பரவாயில்ல, என் கூட அன்பா நடந்துக்கலனாலும் பரவாயில்ல, அவனை பார்த்துக்கிட்டே நான் இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரி மாதிரியாவது அவன் கூடயே அவனை பார்த்துக்கிட்டே இருந்துடணும்னு எனக்கு தோணுதுமா. ஆனா அவன் எப்படா என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்பலான்னு சொல்லிட்டு எல்லா முறைகளையுமே ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நான் இதுல இருந்து எப்படிமா என்னோட வாழ்க்கையை காப்பாத்திக்க போறேன், எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ தன்னோட ஆசை பொண்ணு அஞ்சலி இவ்வளவு கஷ்டப்பட்டு அழுகிறத பார்த்த ரெஜினாவும் அழுதுகிட்டு அஞ்சலியோட கண்ணீரை தொடச்சு விட்டுக்கிட்டு, நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த வீட்டுல நீ மகாராணி மாதிரி வாழுவ, அதுக்கான பொறுப்பு என்னோடது. அது மட்டும் இல்லாம பூமியோட அன்பு இதுக்கப்புறமா இந்த ஜென்மத்துல உனக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா அந்த முத்தலுக்கு பக்கத்துல இருக்கனாலதான் அந்த பூமி உன்னை பத்தி கண்டுக்காம இருக்கான். ஒருவேளை அந்த முத்தலகே இந்த உலகத்துல இல்லைன்னா அவன் யார பத்தி நினைச்சிட்டு இருப்பான். அவனுக்கு உன்னோட அன்பு புரியணும்னா அந்த முத்தலகு அவனோட பக்கத்துல இருக்க கூடாது. உன்னோட உண்மையான அன்பை அவன் மட்டும் பார்த்துட்டானா கண்டிப்பா அவன் வேற எதை பத்தியுமே யோசிக்க மாட்டான், உங்ககிட்டயே வந்துருவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்டு அஞ்சலி ரொம்பவே ஷாக் ஆயிட்டு, அம்மா நீ என்னமா சொல்ல வர, மறுபடியும் முத்தலகியும் அவளோட வயித்துல வளர்ற குழந்தையும் ஏதாவது பண்ண போறியா? ஆமான்னு மட்டும் சொல்லிடாதமா, ஏன்னா இதுக்கு முன்னாடி முத்தலகியும் அவளோட குழந்தையும் அழிக்கிறதுக்காக நம்ம எவ்வளவு திட்டம் போட்டோம், ஆனா அது எல்லாத்திலயுமே நமக்கு தான் பேக் ஃபயர் ஆயிருக்கு. ஏன் சொல்ல போனா கடைசி திட்டத்துல முத்தலகியும் சேர்த்து கொள்ளலாம்னு நினைக்கும் போதுதான் என்னாலேயே குழந்தை பெக்க முடியாத அளவுக்கு எனக்கு மிகப்பெரிய ப்ராப்ளமே வந்துச்சு. அதனால தயவு செஞ்சு மறுபடியும் முத்தலக கொல்லணும்ன்ற திட்டம் மட்டும் போடாதமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்ட ரெஜினாவும், இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்குள்ள பிளான் பண்ணோம், அது மட்டும் இல்லாம நம்மளே அந்த விஷயத்தை வைக்கணும்னு நினைச்சோம், ஆனா இதுக்கப்புறமா நான் தயா மூலயமா ஒரு சூப்பரான பிளான போட்டிருக்கேன். அந்த பிளான்ல கண்டிப்பா அந்த முத்தலகால தப்பிக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல நீயும் சரி நானும் சரி மாட்டிக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்ம டைரக்டா இதை பண்ண போறது இல்ல, தயா மூலயமாவும் அவனோட ஆளுங்க மூலயமாவும் பண்ண போறோம். ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா கண்டிப்பா அது அந்த தயாக்கு தான் வருமே தவிர நமக்கு வராது. ஏன்னா அந்த தயாக்கு இதுக்கு முன்னாடி நடந்த எந்த விஷயமும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்ட அஞ்சலி, அப்பனா நீ எப்ப என்னமா பண்ண போறேன்னு சொல்லி கேட்க, அதுக்கு ரெஜினாவும், இப்ப நீ மாடியில என்னன்னு பாத்தியே, ரொம்பவே சந்தோஷமா முத்தலகும் பூமியும் ட்ரிப்புக்கு கிளம்பி போனாங்களே, நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ, அதுதான் அவங்களோட கடைசி ட்ரிப்பு. அதுதான் அவங்க சந்தோஷமா 2 பேரும் சேர்ந்து போகிற கடைசி ட்ரிப்பு. திரும்பி முத்தலகு வரமாட்டா, ஆனா உன் பூமி கண்டிப்பா வந்துருவான். அது உங்ககிட்டயே உனக்காகவே வந்துருவான். என்ன கொஞ்ச நாள் அந்த முத்தலுக்காக கஷ்டப்பட்டு அழுவான தவிர உன்னோட குழந்தைய பார்த்தா கண்டிப்பா அவன் மற்றது எல்லாத்தையுமே மறந்துடுவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்ட அஞ்சலி, என்னம்மா உளறிட்டு இருக்க, என்னோட குழந்தையா, நான் தான் இப்ப கர்ப்பமாவே இல்லையே, என்னோட குழந்தைனா அது எங்க இருந்து வரும்னு சொல்லி கேட்க, அதுக்கு ரெஜினாவும், நான் அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், நமக்கு ஒரு குழந்தைய அந்த டாக்டரே ரெடி பண்ணி தருவாங்கன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட அஞ்சலி, ஒருவேளை அந்த குழந்தைக்கு மட்டும் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போமான்னு சொல்ல, உடனே ரெஜினாவும், முத்தலகும் அவளோட குழந்தையும் இந்த பூமியில இல்லைன்னா கண்டிப்பா உன்னையும் உன்னோட குழந்தையும் யாரும் சந்தேகமும் பட மாட்டாங்க, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. அதனால நீங்க 3 பேரும் ரொம்பவே சந்தோஷமா வாழணும், அதுக்கப்புறமா நீ இன்னொரு எத்தனை குழந்தைய வேணா பெத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்ட அஞ்சலி, நீ சொல்றது எல்லாமே நல்லாதாமா இருக்கு, ஆனா கேட்க நல்லா இருக்கே தவிர இது எல்லாமே நீ சொன்ன மாதிரியே நடந்து முடியுமான்னு தான் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ரெஜினாவும், எல்லா பொறுப்பையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ கூலா வெயிட் பண்ணு, அவங்க 2 பேரை பத்தின சூப்பரான நியூஸ் உனக்கு சீக்கிரமா வந்து சேரும்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரொம்பவே வில்லத்தனமா யோசிச்சு பார்த்துட்டு கிளம்பி போறாங்க. ஆனா இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி ரெஜினா ஒரு ஆபத்தான பிளான போட்டிருக்காங்கன்றது கொஞ்சம் கூட தெரியாததுனால பூமியும் முத்தலகும் ரொம்பவே சந்தோஷமா அவங்களோட ட்ரிப்புக்காக கார்ல போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பூமி எப்படியாவது முத்தலக அந்த டெலிவரி பயத்துல இருந்து டைவர்ட் பண்ணணும்ன்ற காரணத்துக்காகவே முத்தலகுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இதை பாக்குற முத்தலகு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், இந்த தடவையும் ரெஜினாவும் அஞ்சலியும் ரொம்பவே கேவலமா திட்டம் போட்டு முத்தலகையும் முத்தலகோட குழந்தையுமே அழிக்க தயா மூலயமா ரொம்பவே கேவலமான பிளான போட்டிருக்காங்க. ஆனா இந்த தடவையுமே முத்தலகும் முத்தலகோட குழந்தையும் இந்த ஆபத்துல இருந்து எப்படியாவது நல்லபடியா தப்பிச்சு வெளியே வந்துருவாங்களா? அது மட்டும் இல்லாம இவ்வளவு மோசமா யோசிச்சுட்டு இருக்க அஞ்சலி ரெஜினாவும் எப்பதான் மாட்ட போறாங்க? இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.